ஒரு தடவை முல்லா ஒரு குளக்கரை ஓரமாக நடந்து சென்றார். வழியில் ஒரு கல் தடுக்கி குளத்தில் விழுவதற்குள் அவருக்கு பின்னால் வந்த மனிதர் பாய்ந்து வந்து முல்லாவை குளத்தில் விழாமல் காப்பாற்றினார். முல்லா அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் முல்லாவை காப்பாற்றியவரோ முல்லாவை எந்த இடத்தில் யாருக்கு நடுவே சந்தித்தாலும் குளத்தில் விழ இருந்த முல்லாவை நான் தான் காப்பாற்றினேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். முல்லா அவருக்கு தகுந்த நேரத்தில் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். முல்லா ஒரு நாள் அந்த குளத்துக்கரை பக்கம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தற்பெருமைக்காரர் குளக்கரையிலே யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார். திடீரென முல்லா குளத்தினில் குதித்து விட்டதை பார்த்த மக்கள் கூக்குரல் எழுப்பினர். முன்னர் முல்லாவை குளத்தில் விழாமல் காப்பாற்றியவரும் அவசர அவசரமாக குளத்தில் குதித்தார். முல்லாவுக்கு நீந்த தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. எனவே முல்லாவை காப்பாற்ற குளத்தில் குதித்தார். முல்லா குளத்தில் நன்றாக நீச்சலடித்து விளையாடி கொண்டிருந்தார். முல்லா தற்பெருமை பேசிய அவரை மக்கள் முன் அறிமுகப்படுத்தி நீந்த தெரிந்த என்னை இவர்தான் ஒரு தடவை நீரில் மூழ்கி விடாமல் காப்பாற்றி பேருதவி செய்தார் என்று சொன்னார். முல்லாவின் புகழ் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே சென்றது. இதனால் அவருக்கு பல சீடர்கள் சேர்ந்தனர். ஒரு நாள் மன்னருக்கும் முல்லாவின் புகழ் தெரிய வந்தது. உடனே மன்னர் முல்லாவை வரவழைத்து உரிய பதவியை கொடுத்தார். ஒரு நாள் முல்லாவின் நண்பர் ஒருவர், உங்களை எல்லாரும் அறிஞர், தத்துவ ஞானி என்று புகழ்கிறார்கள். மன்னரும் உம்மை மதித்து உங்களுக்கு உரிய பதவி அளித்துள்ளார். இந்த அளவுக்கு தாங்கள் உயர்வு பெறுவதற்கான ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார். ஆனால் அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் ஊர் முழுவதும் தண்டாரா போட்டு விட்டால் என்ன செய்வது என்றார் முல்லா. அதற்கு முல்லாவின் நண்பர், நீங்கள் சொல்லும் ரகசியத்தை சத்தியமாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார். எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்கள் யாரிடமாவது நான் சொன்னதை கூறிவிட்டால் என திரும்பவும் கேட்டார் முல்லா. நண்பர் சொன்னார், எனக்கு கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்றார். நண்பரே, நானும் உங்களைப் போலத்தான். ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அதேபோல் எனக்கும் கோடி கோடியாய் பொருள் கொடுத்தாலும் என்னிடம் உள்ள ரகசியத்தை வேறு ஒருவருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக கூற மாட்டேன் என்றார். வெறுத்து போனார் முல்லாவின் நண்பர். முல்லா ஒரு முறை கப்பலில் பணிபுரிய வேண்டி வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். முல்லாவை நேர்காணலுக்கு வர சொல்லி அழைப்பு கடிதம் வந்தது. நேர்காணலுக்கு சென்ற முல்லாவிடம் நேர்முக தேர்வு நடத்துபவர், புயல் வருமானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அவர் நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார். முன்பை விட பெரிதாக இன்னொரு புயல் வருகிறது என்றால் அப்போது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். நான் இன்னொரு நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார். இதனைத் தொடர்ந்து 10ஆவதாக ஒரு புயல் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்க, நான் இன்னொரு நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார். பிறகு நேர்முக தேர்வு நடத்தியவர் முல்லாவிடம், இத்தனை நங்கூரத்தை நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு முல்லா, தாங்கள் எங்கிருந்து புயல்களை பெறுவீர்களோ அங்கிருந்துதான் நங்கூரத்தையும் பெறுவேன் என்றார். ஒருமுறை முல்லா நண்பரின் திருமணத்திற்கு சென்றபோது பேச்சுவாக்கில் நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொன்னார். அதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொன்னதை மன்னரிடம் போய் கூறினார்கள். உண்மையை அறிய விரும்பிய அரசர் முல்லாவை சபைக்கு வரவழைத்தார். பிறகு முல்லாவை நோக்கி, அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று கூறினீர்களாமே என்றும், அப்படியானால் இவர்கள் குழப்பவாதிகள் என்று நிரூபித்து காட்டுங்கள் என்றார். முல்லா அரசரிடம் என்னால் நிரூபிக்க முடியும் என்றார். அனைவரிடமும் ஆளுக்கு ஒரு தாளை கொடுத்தார். பின்னர் அவர்களிடம், அறிஞர் பெருமக்களே, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப் போகிறேன். அவர்களிடம் அதற்குரிய பதிலை இந்த தாளில் பதில் எழுதி கொடுக்க வேண்டும் என்றார். முல்லா அறிஞர்கள் அனைவரிடமும் ரொட்டி என்றால் என்ன என்று கேட்டார். அனைவரும் பதிலை தாளில் எழுதி அரசரிடம் கொடுத்தார்கள். அரசரும் படிக்க ஆரம்பித்தார். ஒருவர் ரொட்டி என்பது சத்துள்ள பண்டம் என்று எழுதியிருந்தார். இரண்டாம் அவர் ரொட்டி என்பது ஒரு உணவு என்று குறிப்பிட்டிருந்தார். மூன்றாம் அவர் இறைவன் கொடுத்த கொடையே ரொட்டி. நான்காம் அவர் ரொட்டி என்பது வேக வைத்த மாவு பொருள் என்று எழுதியிருந்தார். ஐந்தாம் அவர் ரொட்டி என்பது மாவும் நீரும் கலந்த கலப்பு.
ஆறாவதாக உள்ளவர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சுவையும் வடிவும் பெறுவதுதான் ரொட்டி என்று எழுதியிருந்தார். ஏழாம் அவர் ரொட்டி என்பதற்கு சரியான பொருள் யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததை அரசர் படித்தார். அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருந்த முல்லா, அரசே, ரொட்டி என்ற ஒரு சாதாரண கேள்விக்கு இவர்கள் அனைவரும் பதிலும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகவில்லை, பார்த்தீர்களா? இதனால்தான் நம் நாட்டில் உள்ள அறிஞர்கள் குழப்பவாதிகள் என்றேன் என்றார். அரசர் முல்லாவின் அறிவாற்றலை பார்த்து வியந்து அவர் மீது இருந்த குற்றச்சாட்டினை தள்ளுபடி செய்தார். அரசவையில் கூடியிருந்த அனைவரும் முல்லாவின் திறமையை பாராட்டினார்கள். பிரபலமான தத்துவவாதி ஒருவர் முல்லா வசிக்கும் ஊரை கடந்து செல்ல நேரிட்டது. அப்போது அவர் அவ்வழியாக வந்த முல்லாவிடம் நல்ல உணவு விடுதி எங்குள்ளது என்று கேட்டார். முல்லா அதற்கு பதில் சொன்னார். தத்துவவாதி முல்லாவையும் தன்னுடன் சாப்பிட வருமாறு அழைத்தார். முல்லா அவரை அருகில் இருந்த உணவு விடுதிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே போன பிறகு அன்றைய சிறப்பான உணவுப் பொருள் என்ன என்று கடையில் உணவு பரிமாறுபவரை பார்த்து முல்லா கேட்டார். மீன், புதிய மீன் என்று பதில் சொன்னார். 2 துண்டுகள் நல்லதாக கொண்டு வாருங்கள் என்று இருவரும் ஆர்டர் செய்தனர். சிறிது நேரம் கழித்து கடையில் உணவு பரிமாறுபவர் ஒரு பெரிய தட்டில் 2 மீன் துண்டுகளை வைத்து கொண்டு வந்தார். அதில் ஒரு துண்டு பெரியதாகவும் இன்னொரு துண்டு சிறியதாகவும் இருந்தது. அதை கண்டவுடன் முல்லா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பெரிய மீன் துண்டை எடுத்து தனது தட்டில் போட்டுக்கொண்டார். அதற்கு தத்துவவாதி, முல்லா, நீங்கள் நடந்து கொண்ட முறையானது எந்த தர்ம, நீதி, நியாய, மத சாஸ்திரத்துக்கும் ஒத்துவராத ஒன்றாகும் என்றார். அதற்கு முல்லா, நீங்களாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்றார். நான் மனிதனாயால் சிறு மீன் துண்டை எடுத்திருப்பேன். அப்படியா, ரொம்ப நல்லது, இந்தாருங்கள் உங்க பங்கு என்று சொல்லி சின்ன மீன் துண்டை எடுத்து அவர் தட்டில் வைத்தார்.